ஐயா வணக்கம் ஐயா. நான் பயிற்சி பண்ணினேன் இன்னைக்கு காத்தால. ஆஹ் உடம்பு ஃபுல்லா வந்து அந்த இதுல ஆக்ஞால இருக்கும்போது உடம்பு ஃபுல்லா குட்டி குட்டி தாமரை பூவா விரிஞ்சு பறந்து விரிஞ்சிச்சு. முதல்ல தலையில ஆரம்பிச்சது, அப்புறம் முகம் ஃபுல்லா பரவி, அது மாதிரி கழுத்துல முதுகுல ஃபுல் உடம்பு வந்து அப்படியே நிறைஞ்ச தாமரை, குட்டி குட்டி தாமரை, பட் அடர்த்தியான தாமரையா வந்து நிறைஞ்சு ரொம்ப அற்புதமா இருந்தது அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் சில சில நாட்கள்ல நான் கவனிக்கிறேன் என்னன்னா, நான் வந்து இது வந்து எந்த ஒரு காரணமே இல்லாம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த வித அதாவது அன்னைக்கு எந்த நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஆனா இயல்புலயே மனசு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப குதூகலமா இருக்குதுயா. எனக்கு நான் இதை வந்து அப்சர்வ் பண்றேன். எனக்கே வந்து ரொம்ப விசித்திரமா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம், இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் ஏதோ ஒரு காரணத்தை பிடிச்சிட்டு மனசு வந்து பாஞ்சிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால மனசு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், விசனப்பட்டுட்டே இருக்கும். சந்தோஷங்கிறது வந்து அறிஞ்சதே இல்லை. அது ஏதோ ஒரு காரணம், ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நிகழ்ந்தா மட்டும்தான் வந்து மனசு சந்தோஷமா இருக்குமே தவிர எப்ப பார்த்தாலும் துக்கப்பட்டுட்டேதான் இருக்கும். எதையோ யோசிச்சுட்டு, எதையோ சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த பயிற்சி வந்ததுக்கு அப்புறம், இந்த பயிற்சியில வந்து நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கும்போது மனசு வந்து ஒரு எதையுமே வந்து அந்த ஃபீலிங்குள்ள போகாம இருக்குது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அதை வெளியில தள்ளி நின்று பாக்குற அந்த ஒரு பக்குவம் வந்திருக்கு. எது நடந்தாலுமே மனசுக்கு வந்து அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, சங்கடமா இருந்தாலும் சரி அது வந்து அதை தள்ளி நின்று பாக்குற பக்குவம் இருக்கு. அண்ட் மோர் ஓவர், இப்போ சில நாட்கள்ல வந்து எனக்கு ரொம்ப எந்த ரீசனுமே இல்லாம மனசு ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த ஸ்டேட். என்னடா இது, ஏன்னா அதை நான் நல்லா கவனிக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் அந்த ஒரு ஸ்டேஜரை வந்து நான் நல்லா கவனிக்கிறேன். மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு குதூகலமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி. அது மாதிரி பயிற்சிகள் பண்ணும்போதும் வந்து கண்டிப்பா நான் வந்து இந்த பயிற்சி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி இந்த பயிற்சி பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுதான் என்னோட சுயமான இருத்தல். அந்த சுயமான இருத்தல் கூட போய் உள்ளுக்குள்ள போய் உக்காந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆர்வம் வந்து இப்ப கொஞ்சம் நிறையவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால ஃபுல் பயிற்சி பண்ணிடுவேன் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி. அது இல்லாம ஓய்வா இருக்கிற சமயத்துல, முன்னாடில சும்மா இருக்க தோணும், ஆனா இப்ப ஓய்வா இருக்கிற சமயத்துல கரெக்டா அந்த குண்டலினி எழுப்புறேனோ இல்லையோ, இத ஆக்ஞால போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் போதே வந்து அந்த ஓம் சத்தம் கேட்க, ஓம்காரநாதம் கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த சுயத்திலே வந்து இன்பமா ரொம்ப நிறைவா இருக்க முடியுதுயா. அது எல்லாமே கண்டிப்பா உங்களோட அருள்நாள் தான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சிக்கு வந்ததுனால தான் ஐயா. மிக 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 நன்றி ஐயா. எந்த ஜென்மத்துல நாங்க பண்ண புண்ணியமோ இப்படி ஒரு குரு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க அவ்வளோ பொறுமையா கத்து கொடுத்து, எவ்வளவு வாட்டி கேட்டாலும் டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுத்து, நாங்க கண்டிப்பா இந்த பயிற்சியில தீவிரமா பண்றோமா இல்லையான்றத கூட இருந்து கண்காணிச்சு அருமையான பதிவுகள் எல்லாம் போட்டு எங்களை வந்து வேற லெவலுக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குரு வாய்ச்சதுக்கு எங்களுக்கு. குரு வாழ்க, குருவே துணை, குருவே போற்றி. அன்பு நிறை தபசுனியே, ஆனந்த சொரூபமே, இனிய காலை நேர அருளாசிகள். உங்கள் பதிவை இப்பொழுதுதான் பார்த்தேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆனந்தம் என்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக வரக்கூடியது என்றால் அது சிறிது நேரத்தில் அழிந்து போய்விடும். எவ்வித காரணமும் இல்லாமல் ஆனந்தமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், நிறைவாய் இருக்கிறேன் என்பது இரண்டாவது நிலை. முதல் நிலை காரண காரியங்களுக்காக சந்தோஷப்படுவது, மகிழ்வது. இது தாழ்ந்த நிலை. இரண்டாவது, நான் மகிழ்ச்சியில் இருக்கிறேன், சந்தோஷமாய் இருக்கிறேன் என்பது, அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நிலையில் இருப்பது இரண்டாவது நிலை.
எவ்வித காரணமும் இல்லாமல் உள்ளிருந்து ஆனந்தம் பொங்கி பொங்கி பெருக, அது அந்த மகிழ்ச்சியில் அந்த சந்தோஷத்தில் நிறைவாக காரணமே தெரியாமல் உள்ளுக்குள் இருந்து அந்த ஆனந்தம் பெருகுகிறதே, இது உயர்நிலை. இதுதான் ஆனந்தமய கோஷத்தின் அற்புதமான வெளிப்பாடு. நீங்கள் அந்த ஆனந்தமய கோஷத்தில் இருந்தவாறு இருக்கிறீர்கள். 4 கோஷங்களை கடந்து 5வது கோஷமாகிய ஆனந்தமய கோஷத்தில் திளைக்கும் பொழுது இந்த அற்புதம் நிகழும். மகிழுங்கள். தனக்குள் தன்னிலையில் நிலைத்தவாறு மகிழுங்கள். இந்த தியானத்தில் நீங்கள் கூறினீர்கள், மனமே சபலம் சஞ்சலத்தோடு கவலையோடு துக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி மனம் கட்டுக்குள் வந்தது எனும் நிலை, அதையும் கடந்து மனதை தனித்து நிறுத்தி பார்க்கும் சாட்சி மாத்திரமான நிலையில் இருக்கிறேன் என்பது இது அதி உன்னதமான நிலை. இப்பொழுது மனம் அதனுடைய செயல்பாடுகளை நிறுத்திவிடுகிறது, உங்கள் கட்டுக்குள் வருகிறது. காரணம், நீங்கள் வேறு மனம் வேறாகிவிட்டீர்கள் அல்லவா, நீங்கள் வேறு உடல் வேறாகிவிட்டீர்கள் அல்லவா. அழகான வார்த்தை. நான் நினைத்த பொழுது ஆக்ஞாவில் சென்று அமர்ந்து கொள்கிறேன். அந்த உள்ளுக்குள் நான் ஆனந்தமாய் அமர்தல் அற்புதமானதாக இருக்கிறது என்று. ஆம், ஆக்ஞா உமது அரியாசனை, அதில் எண்ணங்கள் அமர இடம் தராதீர். ஏனென்றால் அது உனது அரியாசனை. அதில் நீங்கள் மட்டுமே, ஆன்மாவாகிய நீங்கள் மட்டுமே அமர வேண்டும். அதுதான் இந்த யோகத்தில் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பேரு. நான் வேறு, உடல் வேறு, நான் வேறு, மனம் வேறு, நான் வேறு, பொறிபுலன் கருவி கர்ணாதிகள் வேறு, நான் வேறு, அறிவு வேறு, நானே ஆன்மா சுரூபம் எனும் அந்த உயர்நிலைக்குள் நிலைத்திருக்கிறீர்கள். என் அன்பு மருளும் உங்களை சுற்றி எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கட்டும். இன்னும் கூறினீர்கள், இந்த உடல் முழுக்க சகசிராரத்திலிருந்து தாமரை பூக்களாக தனித்தனி தாமரைகளாக மலர்ந்து முழுமையான பேரொளி தாமரை நிறைவில் இருக்கிறேன் என்று. ஆம், இந்த அனுபவம் பலமுறை உங்களுக்கு சித்தித்து இருக்கிறதல்லவா. ஆகவேதான் நான் கூறுவது, வெறும் ஞானத்தால் நாம் முழுமை பெற்றுவிட முடியாது. யோகத்தால் தான் தன்னை அறிதல், இந்த அற்புதங்கள் இவையெல்லாம் உணர்ந்து இந்த 5 கோஷங்களை கடந்து நான் வேறு, இவை வேறு, கருவி கர்ணாதிகள் வேறு, நான் வேறு எனும் அந்த நிலை தென்படுகிறது இல்லை, அனுபவித்தலாக மாறுகிறது. அந்த நிலையில்தான் பாலிலிருந்து நெய் பிரிந்த விதமாக ஊனிலிருந்து உயிராகி நீங்கள் பிரிந்த நிலை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இனி ஏது இப்புவி வாழ்வில் இனி ஏது ஏற்று, என் பிறவி துன்பம் எல்லாம் இன்றோடே போச்சு என்று எண்ணுங்கள். இந்த ஜனன மரண துன்பத்திலிருந்து விடுபட்டு சாயுஜ்ய முக்திக்குள் செல்கிறீர். என் அன்பு நிறைய அருளாசீர். நன்றி செய்க. நலமே பெருக. தீர்காயுஷ்மன் பவா. தீர்க்க சுமங்கல்ய பவா.